நம்ம இப்போ எக்ஸசைஸ் 3.3ல செகண்ட் சம் பார்க்கலாம். இதுவும் சால்வ் த ஈக்குவேஷன். கியூபிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இஃப் ரூட்ஸ் ஆஃப் ஃபார்ம் அண்ட் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ ஏபிஐ ஃபார்ம் பண்ண ரூட்ஸ் வந்து ஏபிஐ ஃபார்ம் பண்ணா நம்ம ஏபியோட ஜெனரல் ஃபார்ம் உங்களுக்கு நம்ம 10th பார்த்துருக்கோம். உங்களுக்கு ஏகமா ஏ பிளஸ் டிகமா ஏ பிளஸ் 2d இருக்கும். சரிங்களா? ஆனால் நமக்கு வந்து இந்த சம்மேஷன் 1லாம் போடும்போது இப்போ ஏதாச்சும் கேன்சல் ஆகாது. அதெல்லாம் நமக்கு இப்படி போயிடலாம். இது ஃப்ரெண்ட் நம்பர் என்ன பண்ணலாம், நமக்கு 10th நம்ம பார்த்து போகிற சம்ல ஏ மைனஸ் டி வரும் இல்லையா? இது ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏ காமன் டிஃபரன்ஸ் ஆட் பண்ணும்போது இந்த டேர்ம் வருது. அதே காமன் டிஃபரன்ஸ் மைனஸ் பண்ணால் ஃப்ரண்ட் டேர்ம் வரும் இல்லையா உங்களுக்கு? அந்த அதை தெரிஞ்சு சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம்னா இங்கே சின்ஸ் ரூட்ஸ் ஆர் ஃபார்ம் அண்ட் ஏபி, ஏபியை ஃபார்ம் பண்றதுனால நம்ம என்ன தரும், அதை லெட் ஆல்பா மைனஸ் பீட்டா ஆல்பா ஆல்பா பிளஸ் பீட்டா. ஏ இடத்துல ஆல்பா வச்சிடும், டி என்றதுல நம்மளுக்கு பீட்டா வச்சிடும். அப்போ 3 ரூட் வந்துச்சா? ஆர் ரூட்ஸ் ஆஃப் இந்த ஈக்குவேஷன் நமக்கு வந்து 9x³ minus 36x² plus 44x minus 16 equal to 0. இந்த நம்ம ஏபி வேல்யூ எடுத்து எழுதிக்கலாம். எடுத்து எழுதி நல்லா இருக்கும். உங்களுக்கு மிஸ்டேக்லாம் போட்டுருக்கோம். ஏ வேல்யூ நம்ம 9, பி வேல்யூ மைனஸ் 36ங்களா, சி வேல்யூ 44, டி வேல்யூ மைனஸ் 60. இது உங்களுக்கு சம்மேஷன் 1 ஃபர்ஸ்ட் போகலாம். அப்படின்னா சம்மேஷன்னா எல்லாத்தையும் தனித்தனியாக ஆட் பண்ணுவீங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் ரூட் வந்து ஆல்பா மைனஸ் பீட்டா பிளஸ் செகண்ட் வந்து ஆல்பா, தேர்ட் வந்து ஆல்பா பிளஸ் பீட்டா. ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், மைனஸ் பி பை ஏ. சரிங்களா? ஏதாவது இங்கே சம்மேஷன் 1 ஆட் நம்பர் தான் மைனஸ் போடுங்க. 1 + 1 நமக்கு 2 வரும். 2 செகண்ட் ஆல்பபெட் இந்த பி பை ஏ அது டெவலப் பண்ணி ஏதாவது வரும். இப்போ மைனஸ் பீட்டா 3 ஆல்பா ஈக்குவல் டு மைனஸ் பி வேல்யூ வந்து மைனஸ் 36ங்களா பை 9. ஸோ 3 இங்கே அடிச்சா நமக்கு 12 வருமா? மைனஸ் ப்ளஸ் ஆகிடுமா? அப்போ ஆல்ஃபா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 12/9 வரும். இதையும் நம்ம கேன்சல் பண்ணலாமா? இப்போ 4/3 வந்துடும். இப்போ ஆல்ஃபாவிலேருந்து 4/3. நெக்ஸ்ட் சம்மேஷன் 3 போங்க. ஏன்னா சம்மேஷன் 2 நமக்கு இங்கே யூஸ் ஆகாது. சம்மேஷன் 3 ஈஸியாக இருக்கும். அப்போ ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இன்ட்டுனது ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு இது சமேஷன் 3 சொல்லும்போது ஆட் நம்பர் மைனஸ் வந்துடும். 3 + 1 4 4th ஆல்பபெட் ஏ பி பை ஏ. இப்போ நமக்கு என்ன வரும், நமக்கு இந்த இடத்துல ஏ பிளஸ் பி இன்ட்டு எம்எஸ் பி ஃபார்முலா சொல்லுவோம். அப்போ ஆல்பா ஸ்கொயர் மைனஸ் பீட்டா ஸ்கொயர் வந்துடும். இன்ட்டு ஆல்பா ஈக்குவல் டு மைனஸ் டி வேல்யூ வந்து மைனஸ் 60, ஏ வந்து 9 இல்லையா? இப்போ நமக்கு ஆல்பா ஸ்கொயர் ஆல்ரெடி தெரியும், நமக்கு ஆல்பா வேல்யூ தெரியும். அப்போ ஆல்பா ஸ்கொயர் நமக்கு 4/3 ஸ்கொயர்னா 60/9 வருமா? மைனஸ் பீட்டா ஸ்கொயர் இன்ட்டுனது நமக்கு ஆல்பா வேல்யூ 4/3 ஈக்குவல் நமக்கு பிளஸ் 60/9 வருமா? பிளஸ் 16/9. நமக்கு இது கேன்சல் பண்ணல. 4 + 16 வருமா? இது வரும் 3 × 3 = 9 வரும். அப்போ மைனஸ் பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு ரைட் சைடு ஆல்ரெடி இருக்கு 4/3 இருக்கு, மைனஸ் நான் அந்த 16/9 வந்துடும். இப்போ மைனஸ் பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு LCM 9 வருமா? 9 3 அறிய கூட 3 வருமா? மேலே பார்க்கணும்னா 12 மைனஸ் 9 × 1 தான் 1 × 16 16. மைனஸ் பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் வரும் 4/9. மைனஸ் கேன்சல் பண்ணீங்க. அப்போ பீட்டா வேல்யூ நமக்கு ப்ளஸ் மைனஸ் வந்துடும் 2/3 வந்துடும். அப்போ நமக்கு பீட்டா வேல்யூ 2 வேல்யூ வருது இல்லை இங்கே நமக்கு? அவங்களுக்கு 2 தச்சு கணக்கு முடியும். அப்போ நமக்கு கண்டிஷன் இஃப் ஆல்ஃபா நமக்கு ஒரு வேல்யூ வந்துருக்கு 4/3, பீட்டா வேல்யூ ஃபர்ஸ்ட் நம்மலாம் 2/3 + 2/3 எடுக்கலாம். அப்போ அந்த தி ரூட்ஸ் ஆர் என்ன நமக்கு ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஆல்ஃபா பிளஸ் பீட்டா. அப்போ ஆல்ஃபா நீங்க வந்து 4/3 மைனஸ் 2/3. அடுத்த ஆல்ஃபா வேல்யூ 4/3 கமா இங்கே வரும் 4/3 + 2/3. அப்போ நமக்கு எல்சிஎம் கூட வரும் 2/3 வருமா? இது 4/3ங்களா? இது 6/3 அடிச்சா 2. அப்போ 2/3 கமா 4/3 கமா 2. சப்போஸ் நம்ம இது இஃப் ஆல்ஃபா ஈக்குவல் 4/3 எடுத்துட்டு பீட்டா ஈக்குவல் மைனஸ் 2/3.
இப்போ நான் தி ரூட்ஸ் ஆர் ஏன்னா நமக்கு ஆல்ஃபா மைனஸ் பீட்டா தானே ரைட்டாக போயிடலாமா? தி ரூட்ஸ் ஆர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ஃபா மைனஸ் பீட்டா சொல்லும்போது 4/3 பாவம் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடுமா? அப்போ 2/3 ஆமா ஆல்ஃபா வேல்யூ வந்து 4/3. இப்போ அடுத்த நம்ம வரும் ஆல்ஃபா வேல்யூ 4/3 ப்ளஸ் பீட்டா பட் பீட்டா வேல்யூ வந்து இங்கே -2/3. அப்புறம் நமக்கு அது நல்ல 6/3 4/3 ரிவர்ஸ் ஸ்லோப் ஆகலாம் 2/3. கேன்சல் பண்ணினா 2 வந்துருமா? கேன்சல் பண்ணா 2, 4/3, 2/3. அப்படி பார்த்தா நமக்கு தற்போது ரெக்யூர் ரூட்ஸ் ஆர் போட்டு நம்ம ரூட்ஸ் ஆர் 2, 4/3, 2/3. சரிங்களா? இந்த சம் பொறுத்தவரையும் நமக்கு அரித்மெட்டிக் ப்ராசஸ் கொடுத்துறாங்க ரூட்ஸ். இப்போ அந்த முன்னூட்டம் பண்ண என்ன பண்ணுங்க, நீங்க ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு எடுத்துங்க. அப்புறம் சம்மேஷன் 1 சம்மேஷன் 3 கண்டுபிடிங்க. அதில் ஆல்ஃபா வேல்யூ பீட்டா வேல்யூ கிடைச்சோ அதை வச்சு நீங்கள் ரூட்ஸ் வச்சிடலாம்.